ஹாய் மக்களே, நான் கோயமா சாவுல் ஹமீத். இப்போ என்னென்னா ஆட்டுக்கார கேட்டு போட்டிருக்கோம். போட்டது தலைவர் தான். அது எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே வீடியோ போட்டிருக்கேன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான பொருள் மைதா, ரவா, ஜீனி, சோடாப்பு, லைட்டாக உப்பு, ஏலக்காய். அவ்வளோதான், பெரிய மேட்டரே கிடையாது. ஆமாம், நெய் வேற ஊற்றணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக சிம்மில் இதே மாதிரி சிம்மில் வச்சிடணும். போட்டோம்னா அப்படியே வெடி போட்டு வரேன். இதில் போட்டிருக்கோம். ஸோ அவர் தான் அவர் தான் இந்த மாஸ்டர், பவுத் மாஸ்டர். ஓகே மக்களே, ஆட்டுக்கால கேக்கு. இது வந்து அந்த கட்டடா ஷேப்பு, இது ரவுண்டு ஷேப். பாருங்க வெடிக்குது. இதே மாதிரி போட்டோம்னா எப்படி இருக்குது? இல்லை, அதான் நம்ம வந்து இதுக்கு போட்டிருக்குது. கடையில் உள்ள கேக்கு மாதிரி இருக்குது. சும்மா ட்ரையல் தானே. நான் இந்த ஒரு பீஸை வெட்டி போட்டேன். ஓகே, அப்படி சிம்மில் வச்சுன்னா அப்படியே பொரிஞ்சு அப்படியே வரும். ஆனால் எண்ணெய் தான் கொஞ்சம் பத்தலை, ஒன்றா கொஞ்சம் ஊற்றணும். ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி போட்டு பாருங்கள். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ மைதா, ஒரு 100 கிராம் ரவா, 1/2 கிலோக்கு 100 கிராம் போதும் ரவா. முட்டை, அதுமாதிரி முட்டை வந்து 2 சேர்த்துங்க. முட்டை 2 இல்லை 1 சேர்த்துங்க. நெய், உப்பு, சால்ட்டு, ஜீனி, அதுக்கு தக்கன. ஓகே, செஞ்சிடலாம். ஆட்டுக்கால் கேக்கு ரெடி. ஓகே பாய், நான் கோயமா சோகமே. அந்த ஏற்காடு சும்மா உட்காந்தாலும் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஆட்டுக்கடைக்காக போடுவோம் வாங்க அப்படின்னு. நம்ம போட்டு சாப்பிட்லாம்ல. வியாபாரம் தள்ளிட்டுலாம் விடாது. நான் தான் திட்டு பிடிக்கணும். எப்படியே நான் இது போட்டு எப்படியே ஒரு 10 நான் சாப்பிட்ருவேன். பாருங்க, அப்படியே செவந்து வருது பாருங்க. அப்படியே நல்லா கோல்டு கலரில் அப்படியே செஞ்சிட்டீங்கன்னா அப்படியே வெடி போட்டு அழகாக சாப்பிடுங்க. சிம்லேயே வச்சுருங்க. ஆனால் ஆயில் மட்டும் கொஞ்சம் ஒரு வீட்டில் பிறந்தால் இதோட கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். சின்னதாக போட்டோம்னா இது தக்கனா ஒரு 2 லிட்டர் ஆயில், 2 லிட்டர் ஆயில் போட்டோம்னா சின்னதாக போட்டோம்னா ஓகே. பெருசாக போட்டோம்னா இதேமாதிரி பெரிய காயை வச்சு நம்ம எப்படியும் ஒரு 3 லிட்டர் ஆயிலாச்சும் ஊற்றணும். இதில் பார்த்தா இதில் 2 லிட்டர் ஆயில் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். 2.5 லிட்டர் இருக்கும். நல்லா வெடி போட்டு நல்லா விரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிடக்கணும்.
ஓகே மக்களே, உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை தான். கடையிலையோட வாங்கினேன். இது ஒரு 4 நாள் 5 நாள் தாங்கும். ஓகே பா. ஓகே எடுத்துரு கலந்து. ஓகே ஆயிடுச்சு. சும்மா ரணகலமாக வெடித்து வைத்தாங்கள். எடுத்துரு. போதும் போதும். வெந்துருச்சு ஆனந்து. அவ்வளோதான். இல்லை ஒன்றும் சேர்த்த போடலாம். நல்லா நல்லா இதாக கிடக்கும். என்ன நல்லா ரஃப்பாக இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஜோலி முடிஞ்சு. ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எடுத்துரும் வெளியே எடுத்துருவோம். அம்மாடி இந்த சொல்லி சொல்லுது. இந்த போடலை அடுத்து வெட்டி போடு. கண்டுக்கிற மாதிரி தெரிஞ்சு ஆனந்தி ஓகே தானே? கொஞ்சம் கெடுக்குது அந்த தலைவர்கிட்ட. வந்துருச்சா? எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் போடுவா. போடு. நம்ம உடச்சே பார்த்துருவோம். ஓகே வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுக்க விட்டோம்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். 6 முறுமுறுப்பாயிடும். ஓகே தான். அப்போ ஸ்பெஷல் வந்துருச்சு. மக்களே, இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. நாங்கள் இதில் போடுறதுக்கு மறந்துட்டோம். ஓகே ஓகே சோக்கா வந்துருச்சு. ஆனால் அது சாப்பிட்டு பாரு. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும்னா நல்லா தூக்கம் இருக்கும். நான் உப்பு போட தான் மறந்தாச்சு. ஓகே ஓகே பாய். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடு. வந்துடுச்சு. ஓகே நல்லா கேக்கு மொசம் அதாகும். நான் ஊற்றிவிட்டேன். நெய் வேலை செய்யுதோ ஏனந்து ஆக்கிச்சு. நெய் வேலை செய்யுது. மொசன்னு இருக்கிறதுக்கு. அந்த ஹீட்லாம் உள்ள இருக்கும். ஓகே பாய்.